நீங்க எதுவுமே செய்யாம அமைதியா இருந்து, பட் ஆனா அதே சமயத்துல நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா? தாராளமா முடியும். இஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸி. அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி அதை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு அஜ்ரு மிஸ்லு ஃபாயிலிஹ். நீங்க ஒருத்தவன் வந்துட்டு அமல் செய்யறதுக்காக வழிகாட்டுறீங்க. அவன் அந்த வழிய அப்படியே ஃபாலோ பண்ணி போய் என்ன பண்றான்? நல்ல அமல் செய்றான். அவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அதே நன்மை வழிகாட்டின உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம துச்சமா நினைப்போம். ஒருத்தன் வந்துட்டு பள்ளியாசலுக்கு வழி கேட்கிறாரு, இல்ல தண்ணி குடிக்கிறதுக்கான இடங்களுக்கு வழி கேட்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வழிகாட்டுறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? துச்சமா நினைப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நன்மை உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறாங்க. இது மட்டுமா? தபஸ்ஸுமுக் அலா வஜ்ஹி அஹீக லக ஸதகா. உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீ புன்முறுவல் சிரிக்கிறது இருக்குது இல்லையா, அது உனக்கு தர்மம் கொடுத்ததனுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துறாங்க. சகோதரன்னா யார்? உடன் பிறந்தவனா? இல்ல, எல்லா மனிதர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீன் பண்றாங்க. யாரை நம்ம பார்த்தாலும் ஒரு பொன்முறுவலோட அவங்கள பார்க்கிறது நமக்கு தர்மம் கொடுத்த நன்மை அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. இந்த விஷயங்களை நம்ம துச்சமா நினைக்காம இன்னில இருந்து என்ன பண்ணலாம்? அமல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில ஆகிறதுக்காக பெரிய ஒரு பங்களிப்பாக, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது இருக்க போகுது. பல மக்களுக்கு இதுக்கு தெரியல. அவங்களுக்கு இது என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.